பாருங்க பாருங்க. ஓகே. ஏய் இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு பாரு. பாருங்க. ஓகேண்ணா. சொல்றா வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டேய் அத நான் கேட்கணும்டா. ஏன் கடைக்கு என்ன கூட்டம் அள்ளுது? இப்ப கூட கடையில நிக்க இடம் இல்ல. எனக்கு தெரியும், அதான் நான் பாத்துட்டு இருக்கேனே. பாத்துட்டு இருக்கியா? என்னடா இங்க எதுவும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கியா? எனக்கு தெரியும்டா, இவ்வளவு பெரிய கடைங்க இருக்கும்போது சின்ன கடைக்கு தான் கூட்டம் வந்து அள்ள போகுதா என்ன? அசிங்கப்படுத்துற. காவேரி டெக்ஸ்டைல்ஸை விட பெரிய கடையா கட்டி காட்டுறேன் பாருடா. அதெல்லாம் கட்டலாம், முதல்ல நான் சொல்றதை கேட்கறியா? அண்ணா ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்ம கடைக்கு வந்திருக்குடா, அதை நாங்க அனுப்பி வச்சிருக்கேன். நீ பார்த்து முடிச்சு கொடுத்துரு, சரியா? டே பிரதர், தம்பி கடையை டெவலப் பண்றேன்ட்டு காவேரி டெக்ஸ்டைல்ஸ் இழுத்து மூடிடாதீங்க. உங்க பிசினஸை நீங்க பாருங்க. டேய் டேய் நானே தான் கடை போட்டேன், நானே என்ன பாத்துக்கிறேன். உங்கள்கிட்ட முதல்ல நான் ஹெல்ப் கேட்டேனா? ஹலோ தம்பி, இது ஹெல்ப் எல்லாம் கிடையாது. அவங்க உடனே கேட்குறாங்க. நம்ம கடைக்கு ஏகப்பட்ட ஆர்டர் டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்குல்ல, லேட் ஆகும். அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரக்கு எடுக்க காசு வேணும்னா சொல்லு, நான் அனுப்பி விடுறேன். போதும் சாமி, இந்த உதவியே போதும், நானே பாத்துக்கிறேன். விட்டா என் கடையை உன் கடையோட பிரான்சைஸா மாத்திருவ போல. என்னடா உன் கடை என் கடைன்னு பிரிச்சு பேசுற? ஆமாம் மகனே, இப்ப எல்லாம் தனித்தனி ஆயிடுச்சுல்ல. இதுக்கு பேர் தான் சொந்த கால்ல நிக்கிறது. ஓ, அப்போ நாங்கெல்லாம் அப்பா கால்ல நிக்கிறோம்னு சொல்லாம சொல்றியா? டேய் அப்படிலாம் எதுவும் சொல்லடா, எல்லாமே அவர் கொடுத்தது தானே. டேய் அந்த கடை உன் உழைப்பால வந்தது. டேய் கடைய நான் நடத்தினாலும் அந்த தைரியத்தையும் வியாபாரத்தையும் கொடுத்தது அப்பா தானடா, அது மாறாதுல்ல. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், நீ பாத்துக்கோ. இல்ல, நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அக்கா, நான் ஏதோ புலம்பிட்டு இருந்தேன்க்கா. என்னாச்சு? அது ஒன்னும் இல்லக்கா, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிக்கிட்டே இருக்குல்ல, அந்த கவலை. அதுக்கு என்ன விஜய், எல்லாம் உடனே நடந்துருமா என்ன? நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அதுவும் உனக்கு தான் வீராவை பத்தி தெரியுமே, அவன் லேஸ்ல எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். கரெக்டா சொன்னீங்க. நீங்க வேற என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க, உங்க தங்கச்சிக என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம தானே இந்த குடும்பத்தை அழிக்கணும். அதே இருக்கிறதுலயே பெரிய ரிஸ்கா இருக்கு. பாத்துக்கலாம் விஜய், அதான் நான் கூட இருக்கேன்ல. ஏன் விஜய், என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்றதானே? சொல்றேன்க்கா. ஏன்க்கா அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தோணுது. மறைக்கிறியா? ஆத்தி, என்னக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. பொய் சொல்லாத. இப்பெல்லாம் நீ அடிக்கடி பதட்டம் ஆகுற, தனியா போய் ஏதேதோ பேசிட்டு இருக்க. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் முகமே சரியில்லை. பாக்குற எல்லாருக்குமே நீ ஏதோ மறைக்கிறேன்னு கண்டிப்பா சந்தேகம் வரும் விஜய். என்கிட்ட சொன்னேன்னு வை, நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். விஜய், யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டியா? இல்ல யாரும் உன்னை மிரட்டுறாங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன யாரு மிரட்ட முடியும்? அந்த தைரியம் யாருக்கு இருக்கு? உன்னை பத்தி ஒரு வேளை யாருக்காவது உண்மை தெரிஞ்சிருந்து அவங்க பிளாக்மெயில் பண்றது அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. நிஜமா? ஐயோ, சத்தியமாக்கா? இல்ல விஜய், உன்னை நம்பிதான் என்னோட எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லிருக்கேன். அதே மாதிரி எனக்கு நீ உண்மையா இருக்கணும் விஜய். எப்பவுமே ஒரே நோக்கத்துல இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலயும் சேர்ந்து இருந்தாதான் பிரச்சனை வராம மாட்டிக்காம இருக்க முடியும். இப்ப நம்ம தனித்தனியா யோசிச்சோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிப்போம். அக்கா, நான் உங்களை விட்டு எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ராமிஸா? அட சத்தியமாக்கா? சரி, உன் வேலையை பார்.
தண்ணி குறி. இத புடி, நான் கழுவிக்கிறேன். இந்தா. அவா இப்பதாண்டி போன உசுறு திரும்ப வந்திருக்கு. ஏண்டி ரொம்ப வேர்க்குதே. நைட்டெல்லாம் ஒரே கொசுக்கடியா இருந்துச்சு. ஒரு ஃபேனு குடுறி. என்னது ஃபேனா? ஆமாண்டி, போய் எடுத்துட்டு வந்து வையேன். இல்லன்னா என்னால நைட்டு தூங்கவே முடியாதுடி. ஏமா என்ன இன்ப சுற்றுலா வந்திருக்கியா? ஃபேன் வேணும், ஏசி வேணும், பிரியாணி வேணும், காஃபி வேணும்னு என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் இங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கேன்னு தெரியுமா? நானும் தான் உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்தேன். கோயில்ல போலி சாமியாடி மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? உனக்காக தானடி பண்ண. எனக்காக பண்ணியா? இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறது ஏன் நோக்கம் மட்டும் தானா? உனக்கு இல்லையா? எனக்காக பண்ணாங்களாமே, எனக்காக. ஏன் உனக்கு கோவம் இல்லையா? இப்ப ஃபேன் கிடைக்குமா இல்லையா? சின்ன வயசுல இருந்து ஒத்தால உன்னை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? அப்போ நம்ம வீட்ல ஃபேன் கூட இல்ல. நீ வேர்க்குதுன்னு சொல்லுவ. உன்னை மடியில போட்டு ராத்திரி எல்லாம் விசிறிய வச்சு விசிறிக்கிட்டே இருப்பேன். இப்போ அம்மா வேகுதுன்னு ஃபேன் கேட்டா திட்டுற இல்ல?